This sermon, The Easter Seal, was delivered on Saturday morning, April 10, 1965, for the Full Gospel Businessmen's Fellowship International Breakfast at the Ramada Inn in Phoenix, Arizona, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் அமெரிக்கா அரிசோனா பீனிக்ஸில் உள்ள ராமதா சத்திரத்தில் நடைபெற்ற சர்வதேச முழு சுவிசேஷக வர்த்தக புருஷர்களுடைய ஐக்கிய காலை சிற்றுண்டி வேளையில் த ஈஸ்டர் சீல், ஈஸ்டர் முத்திரை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். But Easter proved it. It sealed the Word of God forever for the true believer. All gloom and doubt was shattered at that blissful morning. ஆனால் ஈஸ்டர் அதை நிரூபித்தது. அது உண்மையான விசுவாசிக்கான தேவனுடைய வார்த்தையை என்னென்றைக்குமாய் முத்திரையிட்டது. அந்த பேரின்பமான காலையில் எல்லா இருளும் சந்தேகமும் தகர்த்தெறியப்பட்டன. Man had been shut up as it was in a prison house, even to religious people before this day, because they had been seen great religious moves and moving of the Holy Spirit and so forth. இந்த நாளுக்கு முன்னரே மனிதன் ஒரு சிறை வீட்டில் பக்தி உள்ளவர்களும் கூட அடைக்கப்பட்டிருந்தனர். ஏனென்றால் அவர்கள் மகத்தான மத சம்பந்தமான அசைவுகளையும் பரிசுத்த ஆவியின் அசைவுகள் போன்றவற்றையும் கண்டிருந்தனர். But when a man died, it seemed to settle it. But when this one came and said, I have power to lay my life down, I have power to take it up again, and then go prove what he said. ஆனால் ஒரு மனிதன் மரித்த போது அது அதற்கு தீர்வாக தென்பட்டது. ஆனால் இந்த ஒருவர் வந்து என் ஜீவனை கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு வல்லமை உண்டு என்றார். அதன் பின்னர் போய் அவர் என்ன கூறினார் என்பதை நிரூபித்து. To me, that's the seal of it. When something is said and then is turned around and proven. எனக்கு ஒரு காரியம் கூறப்பட்டு அதன் பின்னர் திரும்பவும் நிரூபிக்கப்படும் போது அதுவே அதனுடைய முத்திரையா இருக்கிறது. If a man said like Columbus believed the world was round and he watched the ships as we were told how they come in and he could see the mast way before he could see the ship. கொலம்பஸை போல ஒரு மனிதன் உலகம் உருண்டை என்று நம்பி அவர் கப்பல்களை கவனித்து எப்படி வந்தது என்று நமக்கு கூறப்பட்டபடியே அவர் கப்பலை காண்பதற்கு வெகு நேரத்திற்கு முன்னரே அவர் அதன் கம்பத்தை காண முடிந்தது. And it proved him that the world was round. People didn't believe that in that day. But he was a man of vision. He set out to prove exactly what he had a vision of. That was the truth. உலகம் உருண்டையா இருந்தது என்பதை அது நிரூபித்தது. அந்த நாளில் ஜனங்கள் அதை விசுவாசிக்கவில்லை. ஆனால் அவர் ஒரு தரிசன மனிதனாய் இருந்தார். அவர் ஒரு தரிசனத்தை குறித்து சரியாக நிரூபிக்க புறப்பட்டார். அது உண்மையாயிருந்தது. And God purposed to prove his word the truth. So there was only one man that could do that, and that was Jesus. And he come and proved that to be the truth. It sealed it. தேவன் தம்முடைய வார்த்தையை சத்தியத்தை நிரூபிக்க நோக்கம் கொண்டார். எனவே அவர் ஒரு மனிதன் மாத்திரமே அதை செய்யக்கூடியவராய் இருந்தார். அது இயேசுவாய் இருந்தது. அவர் வந்து அது சத்தியம் என்பதை நிரூபித்தார். அது அதை முத்திரையிட்டது. And that broke all the seals of gloom and scattered all the superstitions of other religions and so forth, where a great man is raised up and said great marvelous things, but they're everyone in the grave. அது இருளின் முத்திரைகள் யாவற்றையும் முறியடித்து மற்ற மதங்களின் மூட நம்பிக்கைகள் போன்றவற்றை சிதறடித்து அங்கே மகத்தான மனிதர் எழும்பி மகத்தான ஆச்சரியமான காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் கல்லறையில் இருக்கிறார்கள். But our Christian religion is the only one who has an empty tomb, and that proves to me that he is a God of the dead and God of the living. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கம் மாத்திரமே காலியான கல்லறையை கொண்டுள்ளது. அவர் மரித்தோரின் தேவனும் ஜீவனுள்ளோரின் தேவனுமாய் இருக்கிறார் என்பதை அது எனக்கு நிரூபிக்கிறது. He can raise up the dead back to life again. And this quickening power, quickening spirit of his, அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பவும் மீண்டும் உயிரிடைய செய்யவும் முடிந்தது. இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை அவருடைய உயிர்ப்பிக்கும் ஆவி has proved through the years that he is the one who can quicken the dead back to life again. அவர் ஒருவரே மரித்தோரை உயிர்ப்பிக்கவும்
மீண்டும் உயிரோடு எழுப்பவும் வல்லவராய் இருக்கிறார் என்பதை அநேக வருடங்களாக நிரூபித்துள்ளது. And when he proved by his promise this great conquering power that he had, on Easter he proved that he could conquer death, hell and the grave. அவர் தம்முடைய வாக்குத்தத்தின் மூலம் நிரூபித்த போது அவருக்கு இருந்த இந்த மகத்தான ஜெயங்கொள்ளும் வல்லமை அவரால் மரணத்தையும் நரகத்தையும் கல்லறையும் ஜெயங்கொள்ள முடியும் என்பதை ஈஸ்டரில் அவர் நிரூபித்தார். I am he that was dead and is alive again and alive forevermore and have the keys to death, hell and the grave. மரித்த நான் மீண்டும் உயிரோடு இருக்கிறேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் கல்லறைக்கும் திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன் என்று கூறினார். What a statement for anyone to make. And not only did he make it, but he had already proved that he had what he claimed to have. எவருமே கூறக்கூடிய என்ன ஒரு அறிக்கை. அவர் அதை செய்தார் என்பது மாத்திரமல்ல, ஆனால் அவர் உடையவராய் இருப்பதாக உரிமை கோருவதை அவர் உடையவராய் இருந்தார் என்பதை அவர் ஏற்கனவே நிரூபித்திருந்தார். And I think God hastened the day that when we as Christians who believe this Bible can prove what we are talking about. See? இந்த வேதாகமத்தை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த நாளை தேவன் விரைவுபடுத்துகிறார் என்று நான் நினைக்கிறேன். நாம் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நிரூபிக்க முடியும். பார்த்தீர்களா? That's what makes, as said a while ago, the salt of the earth. The sister said, that's right, the world is looking for this salt. And when we can prove by our lives and by the Bible that our lives are vindicating that word to be living today, that's the day we're looking for. சற்று முன்னர் பூமியின் உப்பாக கூறப்பட்டது போல அதுதான் அதை உண்டாக்குகிறது என்று அந்த சகோதரி கூறினாள். அது உண்மை. உலகம் இந்த உப்பை தேடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஜீவிக்கும்படியாக அந்த வார்த்தையை நம்முடைய ஜீவியங்கள் ரூபகாரப்படுத்திக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் நம்முடைய ஜீவியத்தின் மூலமும் வேதாகமத்தின் மூலமும் நிரூபிக்க முடியும் போது அந்த நாளுக்காகவே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். The word, this spirit, Romans 8 there, that 11 said, if this spirit that raised up Jesus Christ be in you, will also quicken your mortal bodies. வார்த்தை, இந்த ஆவி, ரோமர் 8:11, அங்கே இயேசு கிறிஸ்துவை எழுப்பின அந்த ஆவி உங்களுக்குள் இருந்தால் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிக்கும் என்று கூறியுள்ளது. Not only did he prove to us that he was Jehovah Redeemer and had power over death, hell and the grave. அவர் யெகோவா மீட்பர் என்றும் அவர் மரணம் நரகம் கல்லறையின் மேலும் வல்லமை உள்ளவர் என்றும் அவருக்கு மட்டுமல்லாமல் நமக்கும் நிரூபித்தார். But he has also give us the access to the same spirit, that we ourselves can have the assurance that we too are quickened by that spirit. ஆனால் அதே ஆவியை பெறும் அணுக்களையும் அவர் நமக்கு அளித்திருக்கிறார். நாமும் கூட அந்த ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உறுதியை நாமே பெற்றுக்கொள்ள முடியும். For the spirit that raised up Jesus from the dead dwells in your body. It will also quicken your mortal bodies. ஏனென்றால் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்கள் சரீரத்தில் வாசம் செய்கிறார். அது சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தையும் உயிர்ப்பிக்கும். Now the word quicken means to be made alive after death. After it's dead, then it's to be quickened. இப்பொழுது உயிர்ப்பித்தல் என்ற வார்த்தை மரணத்திற்கு பிறகு உயிர்ப்பிக்கப்படுதல் என்று பொருள்படுகிறது. அது மரித்த பிறகு அது உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். The world has been shut up in doubt for many ages until then. This was proven. Not only talked about, but was proven. I think that anything that's worthwhile. அது வரைக்கும் அநேக காலங்களாக உலகம் சந்தேகத்தினுள் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. இது நிரூபிக்கப்பட்டு பேசப்பட்டது மட்டுமல்ல, நிரூபிக்கப்பட்டது, பயனுள்ளது என்று நான் நினைக்கிறேன். Jesus said, "Go ye therefore teach all nations and prove to them by demonstrating the power of God to them. These signs shall follow them that believe." இயேசு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி தேவனுடைய வல்லமையை அவர்களுக்கு வெளிப்படுத்தி நிரூபித்து காண்பிக்க வேண்டும்
விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். Them who promise and say they believe, he give us a definite understanding of it that these signs would follow them that believe. It would be the proof of their testimony. வாக்குத்தத்தம் செய்து தாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று கூறுகிறவர்கள், அவர் அதை குறித்த ஒரு திட்டவட்டமான புரிந்து கொள்ளுதலை நமக்கு அளித்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று கூறப்பட்டுள்ளது. அது அவர்களுடைய சாட்சியின் நிரூபணமாக இருக்கும். We can say we believe, but until we have the proven sign that he said that would be upon us. எப்பொழுது நாம் விசுவாசிக்கிறோம் என்று நாம் கூறலாம், ஆனால் அது நம்மேல் இருக்கும் என்று அவர் கூறியுள்ள நிரூபிக்கப்பட்ட அடையாளத்தை நாம் உடையவர்களாய் இருக்கும் வரை, then we are just confessing to be believers and not the possession of believers. அப்படியானால் நாம் விசுவாசிகளாய் இருக்கும்படி அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறோம், விசுவாசிகளின் உடமையாக அல்ல. For remember, a few days ago I was listening to a radio program on KAIR down in Tucson, and this minister had taken the side against this. ஏனென்றால் நினைவிருக்கட்டும், ஒரு சில நாட்களுக்கு முன்பு நான் டூசானில் உள்ள KR என்ற வானொலியில் ஒரு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த ஊழியக்காரன் எங்களுக்கு விரோதமான பட்சத்தில் நின்று, that the Pentecostal religion was nothing but just a sham. There was not to listen to it. It was unstable. And said any man that spoke in tongues and these things and claimed to be heal the sick and so forth by prayer. பெந்தேகோஸ்தே மார்க்கம் என்பது வெறும் போலியானதே அல்லாமல் வேறொன்றுமில்லை. அதற்கு செவி கொடுக்க முடியவில்லை. அது நிலையற்றதாய் இருந்தது என்றார். மேலும் அந்நிய பாஷைகளில் பேசி இந்த காரியங்களை செய்து ஜெபத்தினால் வியாதியஸ்தரை சுகப்படுத்துதல் போன்றவற்றை உரிமை கோரும் எந்த மனிதனும், that it was to leave away from it and to pray for those poor decrepit people because that they were in an illusion that there was something wrong with them. அது அதிலிருந்து விலகிச் செல்ல வேண்டும். அந்த ஏழ்மையான தளர்வுற்ற ஜனங்களுக்காக ஜெபிக்க, ஏனென்றால் அவர்களிடம் ஏதோ ஒரு கோளாறு இருக்கின்றது என்பது போன்ற மாயையில் இருந்தனர் என்று கூறினான். Oh, how I would have liked to have talked to that brother just a little while. And he said that that was only given for the apostles at the day of Pentecost, and that was all. நான் அந்த சகோதரனிடம் சிறிது நேரம் பேசியிருந்தால் எப்படியா இருந்திருக்கும். அவர் கூறினார், அது பெந்தேகோஸ்தே நாளில் அப்போஸ்தலருக்காக மாத்திரமே கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். I find that 30 years later, Paul was ordaining these gifts in the church in 1 Corinthians 15, that he set in the church the gift of speaking in tongues, miracles, and all these other gifts was set in the church. 30 ஆண்டுகளுக்கு பிறகு பவுல் சபையில் இந்த வரங்களை நியமித்துக் கொண்டிருந்தார் என்பதை நான் கண்டறிகிறேன். 1 கொரிந்தியர் 15 அவர் அந்நிய பாஷைகளில் பேசும் வரத்தை, அற்புதங்களை சபையில் வைத்தான். இந்த மற்ற எல்லா வரங்களும் சபையில் அமைந்திருந்தன. Jesus said that go ye into all the world and preach the gospel to every creature. How far? All the world. Who to? Every creature. They've never received it yet. இயேசு அதை கூறினார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எவ்வளவு தூரம்? உலகம் முழுவதிலும். யாருக்கு? சர்வ சிருஷ்டிக்கும். அவர்கள் இன்னும் அதை பெற்றுக்கொள்ளவே இல்லை. And these signs shall follow them that believe. How long? All the world. Who to? Every creature. These signs shall follow them in all the world, in every creature. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. எவ்வளவு காலம்? உலகம் முழுவதிலும். யாருக்கு? ஒவ்வொரு சிருஷ்டிக்கும். இந்த அடையாளங்கள் உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் அவர்களை தொடரும். These signs shall follow them. In my name they shall cast out devils, speak with new tongues. If they taken up a deadly thing or serpent or drinking a deadly thing will not harm them. இந்த அடையாளங்கள் அவர்களை பின்தொடரும். என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அவர்கள் ஒரு சாவுக்கேதுவான பொருளையோ அல்லது சர்பத்தையோ எடுத்தாலும் அல்லது சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. They'll lay their hands on the sick and they shall recover. That was his last commission to the church. Mark the 16th chapter. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அதுவே சபைக்கு அவருடைய கடைசி கட்டளையா இருந்தது. மார்க் 16ஆம் அதிகாரம். Paul's ordaining these gifts into the church 30 years later and said in Galatians 1:8, if an angel from heaven preaches to you any other gospel
than this which is already received. 30 ஆண்டுகளுக்கு பிறகு பவுல் இந்த வரங்களை சபைக்குள் நியமித்துக் கொண்டிருக்கிறான். கலாத்தியர் 1:8 கூறப்பட்டுள்ளதோ, வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது ஏற்கனவே பெற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால், See, already been preached, let him be accursed. I believe that Pentecost began without an ending. பாருங்கள், அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று ஏற்கனவே பிரசங்கிக்கப்பட்டுள்ளது. பெந்தேகோஸ்தே முடிவில்லாமல் துவங்கியது என்று நான் நினைக்கிறேன். I believe it's to be to every creature, all times and all places, that Pentecost should always remain. The Pentecost of blessings should be up on the people. ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் பெந்தேகோஸ்தே எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதங்கள் ஜனங்கள் மேல் இருக்க வேண்டும். And now, what is this Pentecostal blessing? It's a confirmation of the resurrection. No wonder the gospel itself means good news. Good news of what? He's raised from the dead. எப்பொழுது இந்த பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதம் என்பது என்ன? அது உயிர்த்தெழுதலின் உறுதிப்படுத்தலாய் உள்ளது. சுவிசேஷமே நற்செய்தி என்று பொருள்படும் என்பதில் வியப்பொன்றுமில்லை. எதை குறித்த நற்செய்தி? அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறார். And because I live, ye live also. Ye which were once dead in sin and trespasses. நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நீங்கள் ஒரு காலத்தில் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய் இருந்தீர்கள். God has quickened us together by that Spirit that raised up Jesus from the dead, and we are now sitting in heavenly places with Him, communing with Him, talking with Him. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த ஆவியினாலே தேவன் நம்மை ஒன்று சேர்த்து உயிர்ப்பித்திருக்கிறார். நாம் இப்பொழுது அவரோடு உன்னதங்களில் அமர்ந்து அவரோடு உரையாடி அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். What a joy to tell people that story that believes it to be the truth. அது சத்தியம் என்று விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு அந்த கதையை கூறுவது என்னே ஒரு மகிழ்ச்சி. I'm wondering today, that's what's happening. Are we really getting the people to God? Or are we just getting them to church? நான் இன்றைக்கு யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. நாம் உண்மையாகவே ஜனங்களை தேவனிடத்திற்கு கொண்டு வருகிறோமா, அல்லது நாம் அவர்களை வெறும் சபைக்கு கொண்டு வருகிறோமா? We must get them to Christ. That's it. Where this quickening power. It's good to go to church. Sure, if that's as far as we go, it's not far enough. நாம் அவர்களை கிறிஸ்துவண்டை இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையை கொண்டு செல்ல வேண்டும். சபைக்கு செல்வது நல்லது. நிச்சயமாக நம்மால் அவ்வளவு தூரம் தான் செல்ல முடியும் என்றால் அது போதுமான தூரம் அல்ல. When you come to church, that's good, but go on to Christ from the church. Because we must receive this quickening power if we ever expect to be in that general resurrection. நீங்கள் சபைக்கு வரும்போது அது நல்லது. ஆனால் சபையிலிருந்து கிறிஸ்துவண்டை செல்லுங்கள். ஏனென்றால் நாம் இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எப்போதாவது அந்த பொதுவான உயிர்த்தெழுதலில் இருக்க எதிர்பார்த்தால். Because it's the only thing that will ever bring us from the dead. For if this Spirit that raised up Jesus from the dead dwell in you, ஏனென்றால் அது மாத்திரமே நம்மை மரித்தோரிலிருந்து கொண்டு வரக்கூடிய ஒரே காரியம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின இந்த ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், it'll also quicken, bring to life your mortal bodies. Amen. What a promise to us. அது உங்களுடைய அழிவுள்ள சரீரங்களையும் ஜீவனுக்கு கொண்டு வந்து உயிர்ப்பிக்கும். நமக்கு என்ன ஒரு வாக்குத்தத்தம். Now, notice the very essence of this resurrection is to tell and to show and to prove that Jesus has raised up from the dead. இப்பொழுது கவனியுங்கள். இந்த உயிர்த்தெழுதலின் சாராம்சம் என்னவென்றால், இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை நிரூபிக்கும்படி சொல்வதும் காண்பிப்பதும் ஆகும். He's not dead, he's a living. He lives here, he's in us. I'll be with you, even in you. A little while the world seeth me no more. அவர் மரிக்கவில்லை, அவர் ஜீவிக்கிறவர். அவர் இங்கே ஜீவிக்கிறார். அவர் நமக்குள் இருக்கிறார். நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது. Yet ye shall see me, for I will be with you, even in you, unto the end of the world. நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனென்றால்
நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன். Now, as Christians, we all claim He is alive, or we've been quickened from life, from death to life by His Spirit. இப்பொழுது கிறிஸ்தவர்களாகிய நாம் யாவரும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று உரிமை கோருகிறோம், அல்லது நாம் அவருடைய ஆவியினாலே மரணத்திலிருந்து ஜீவனுக்கு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். And if we haven't been quickened, then we've not been made alive. நாம் உயிர்ப்பிக்கப்படவில்லை என்றால் அப்பொழுது நாம் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கவில்லை. Now we're going to break into this subject, the Lord willing, and kind of teach it for a few minutes. How that are we quickened, and can we be sure that this is the truth? எப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் நாம் இந்த பொருளை பார்க்க போகிறோம். நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோமா, இதுதான் உண்மை என்று நாம் உறுதியாக நம்ப முடியுமா என்று சில நிமிடங்கள் அதை ஒரு விதமாக கற்பிக்கப் போகிறோம். Now this is your own life. This is my life. It's where that if this isn't truth, what I'm fixing to say, then I'm one of the most foolish people in the world. இப்பொழுது இது உங்களுடைய சொந்த வாழ்க்கை, இது என்னுடைய வாழ்க்கை. அங்கேதான் இது சத்தியமா இருக்கவில்லை என்றால், நான் கூற இருப்பது உண்மையா இருக்கவில்லை என்றால், அப்பொழுது நான் உலகத்திலேயே மிகவும் முட்டாள்தனமான ஜனங்களில் ஒருவன். I've given my life for something there's nothing to, and so have you. But if it is the truth, then I owe everything that I am. I owe everything that I could be to the cause of which we're standing for. And I think that we mustn't lose our enthusiasm. நான் ஒன்றுமே செய்ய முடியாத ஏதோ ஒரு காரியத்திற்காக என்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறேன். ஆனால் அது சத்தியமாய் இருந்தால் அப்பொழுது நான் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் எந்த காரணத்திற்காக நின்று கொண்டிருக்கிறோமோ அதற்காக என்னால் முடிந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் நம்முடைய உற்சாகத்தை இழந்து போகக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். And as we see Easter approaching, it just does something down in me as I know that that's the day that the thing was sealed forever in the sight of God. ஈஸ்டர் நெருங்கி வருவதை நாம் காண்கையில் அது எனக்குள்ளாக ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறது. அது தேவனுடைய பார்வையில் அந்த நாளில் என்னைக்குமாய் முத்திரையிடப்பட்டது என்பதை நான் அறிவேன். Now, we notice it's the same Spirit that raised Him from the grave that is dwelling in us. Now, how could that be? The Spirit that raised up God, Jesus, from the dead, has dwelling in us. இப்பொழுது நாம் கவனிப்போம். அவரை கல்லறையிலிருந்து எழுப்பின அதே ஆவிதான் நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அது எப்படி இருக்க முடியும்? உயிர்த்தெழுந்த ஆவியானவர் தேவன் மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசு நமக்குள் வாசம் செய்திருக்கிறார். Now is the Spirit that quickens. It's not the word that quickens. இப்பொழுது ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவர், வார்த்தை உயிர்ப்பிக்கிறதல்ல. It's the Spirit that quickens the word, or gives the word life, gives it wings to fly, gives it access. It's the Spirit that does that. ஆவியானவரே வார்த்தையை உயிர்ப்பிக்கிறவர் அல்லது வார்த்தைக்கு ஜீவனை அளிக்கிறவர். அது பறக்க சட்டங்களை அளிக்கிறார், அதை அணுகுவதற்கு அளிக்கிறார். ஆவியானவரே அதை செய்கிறார். Now the wheat alone is just the wheat, but when the quickening life gets into the wheat, then it gives it life. எப்பொழுது கோதுமையானது கோதுமையாக மாத்திரமே இருக்கிறது, ஆனால் உயிர்ப்பிக்கும் ஜீவன் கோதுமைக்குள் நுழையும் போது அப்பொழுது அது அதற்கு ஜீவனை அளிக்கிறது. And we which were once dead, made in the image of God, and yet dead in sin and trespass, there's some way God had to get this quickening life into your mortal bodies. I'm talking about your body. நாம் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருந்து ஒரு காலத்தில் மரித்திருந்து அதே சமயத்தில் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாயிருந்தோம். தேவன் ஏதோ ஒரு வழியில் இந்த உயிர்ப்பிக்கும் ஜீவனை உங்களுடைய அடிவுள்ள சரங்களுக்குள்ளாக கொண்டு செல்ல வேண்டியதாக இருந்தது. நான் உங்களுடைய சரத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். Now, Jesus was the Word. You believe that, don't you? In the beginning, St. John 1, in the beginning was the Word. The Word was with God, and the Word was God. And the Word was made flesh and dwelt among us. எப்பொழுது இயேசு வார்த்தையாய் இருந்தார்? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆதியிலே பரிசுத்த யோவான் 1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். Now as the promised Messiah,
He quickened every word that was prophesied that he would do. Heal the sick and have be born of a virgin. All that made it true. எப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவாக அவர் செய்வார் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவர் உயிர்ப்பித்து வியாதிஸ்தரை சுகப்படுத்தி, எப்படி அவர் ஒரு கன்னிப்பெண்ணில் இருந்து பிறப்பார் என்று கூறப்பட்டபடியே அந்த எல்லாவற்றையும் அதை செய்தார். அது உண்மைதான். He was the word manifested here on earth, but he could not do this just as a man. It had taken the Spirit of God dwelling in him to quicken these promises to him. I hope that we get this real clear now. அவர் இங்கே பூமியில் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாய் இருந்தார். ஆனால் அவரால் ஒரு மனிதனாக இதை செய்ய முடியவில்லை. இந்த வாக்குத்தத்தங்களை அவருக்கு உயிர்ப்பிக்க தேவனுடைய ஆவி அவருக்குள் வாசமாயிருந்தது. நாம் இப்பொழுது இதை உண்மையாகவே தெளிவாக புரிந்து கொள்கிறோம் என்று நான் நம்புகிறேன். Jesus being a man himself, the body, but it took the Spirit in him. The Spirit. It's not me that doeth the works, it's my Father that dwelleth in me. He's the one that does the works. See? And Jesus himself was the Word because he was before God. இயேசுதாமே சரீரத்தில் ஒரு மனிதனாய் இருந்தார். ஆனால் அவருக்குள் இருந்த ஆவியே கிரியை நடப்பித்தது. கிரியைகளை செய்கிறது நான் அல்ல, அது எனக்குள் வாசமாயிருக்கிற என் பிதாவாயிருக்கிறது. அவரே கிரியைகளை செய்கிறார். பார்த்தீர்களா? இயேசுதாமே வார்த்தையாய் இருந்தார். ஏனென்றால் அவர் தேவனுக்கு முன்பாக. This is a bad word to use, and I hope you take it right before a crowd, but he was predestinated by the foreknowledge of God. How God's plan was to be that he would send a Redeemer, and this Redeemer could only be his own son. இது ஒரு சரியில்லாத வார்த்தையாய் உபயோகிக்க வேண்டியதாய் உள்ளது. நீங்கள் இதை ஒரு கூட்டத்திற்கு முன்பாக சரியாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அவர் தேவனுடைய முன்னறிவினால் முன்குறிக்கப்பட்டிருந்தார். அவர் ஒரு மீட்பரை அனுப்புவார் என்பதும், இந்த மீட்பர் அவருடைய சொந்த குமாரனாக மாத்திரமே இருக்க முடியும் என்பதும் எப்படி தேவனுடைய திட்டமாய் இருக்க வேண்டியதாய் இருந்தது. So then that was God's promise all the way from the Garden of Eden that Jesus would be here. Here he was as a man born of a virgin, but it taken the Spirit of God to quicken that word to him. ஆகையால் அப்பொழுது ஏதேன் தோட்டம் முதற்கொண்டு இயேசு இங்கு இருப்பார் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தமாய் இருந்தது. இங்கே அவர் ஒரு கன்னியினிடத்தில் பிறந்த ஒரு மனிதனாக இருந்தார். ஆனால் அந்த வார்த்தையை அவரிடத்தில் உயிர்ப்பிக்க தேவனுடைய ஆவி தேவைப்பட்டது. And he was the word quickened. The word quickened for that hour. The time had come when you had to have a redeemer. The law had failed. Other things had failed. அவர் உயிர்ப்பிக்கப்பட்ட வார்த்தையாய் இருந்தார். அந்த மணி நேரத்துக்கான வார்த்தை உயிர்ப்பிக்கப்பட்டது. நீங்கள் ஒரு மீட்பரை பெற்றிருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நியாயப்பிரமாணம் தவறிவிட்டது. மற்ற காரியங்கள் தோல்வியடைந்திருந்தன. Now it takes a redeemer, and he was the promised redeemer. He was quickened by the word of God. இப்பொழுது அதற்கு ஒரு மீட்பர் தேவை. அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மீட்பர். அவர் தேவனுடைய வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்பட்டார். And now if that same Spirit that was upon him to be the redeemer in that age that we have accepted, now the promise of in this last days what would take place. எப்பொழுது அந்த காலத்தில் மீட்பராய் இருக்க அவர் மீது இருந்த அதே ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை குறித்த வாக்குத்தத்தை நாம் இப்பொழுது ஏற்றுக்கொண்டுள்ளோம். If you become part of that word, you are redeemed with him, because the same Spirit that dwelt in Christ is dwelling in you, quickening your life to this age. நீங்கள் அந்த வார்த்தையின் பாகமாகிவிட்டால் நீங்கள் அவரோடு மீட்கப்படுகிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவுக்குள் வாசம் செய்த அதே ஆவி உங்களிலும் வாசம் செய்து எந்த காலத்திற்குரிய உங்கள் ஜீவியத்தை உயிர்ப்பிக்கிறது. And it will also in the end time quicken your mortal bodies. Resurrect them, bring them up again. That takes the gloom away when we look at it in that, and that's the truth. See? அது கடைசி காலத்தில் உங்கள் அடிவுள்ள சரீரங்களையும் கூட உயிர்ப்பித்து அவர்களை உயிர்த்தெழுப்பி அவர்களை மீண்டும் மேலே கொண்டு வரும். நாம் அதை நோக்கி பார்க்கும்போது அது இருளை போக்குகிறது. அதுவே சத்தியமாய் உள்ளது. பார்த்தீர்களா? Romans here, Paul has proved it to us. See, if the Spirit that raised up Jesus from the dead dwells in you, it will also quicken your mortal bodies. எங்கே ரோமர்கள் பவுலதை நமக்கு நிரூபித்திருக்கிறான். பார்த்தீர்களா? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானது உங்களில் வாசமாய் இருந்தால்
அது சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் கூட உயிர்ப்பிக்கும். This is the same spirit that raised him up, that quickened the true believer to eternal life. அவரை எழுப்பின அதே ஆவிதான் உண்மையான விசுவாசியை நித்திய ஜீவனுக்கு உயிர்ப்பித்தது. The spirit that raised up Jesus from the dead dwells into the believer, quickens the believer to eternal life. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் விசுவாசிக்குள்ளாக வாசம் செய்து விசுவாசியை நித்திய ஜீவனுக்கு உயிர்ப்பிக்கிறார். There's only one life, one eternal spirit, one eternal life, and that's God. God alone is the eternal. And then we being His children are part of Him. That is the attributes of His thinking. ஒரே ஒரு ஜீவன், ஒரே நித்திய ஆவி, ஒரே நித்திய ஜீவன் மாத்திரமே உண்டு. அது தேவன். தேவன் மாத்திரமே நித்தியமானவராயிருக்கிறார். ஆகையால் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் அவருடைய ஒரு பாகமாக, அதாவது அவருடைய சிந்தையின் தன்மைகளாக இருக்கிறோம். And the thought is expressed and becomes a word. Then each individual in here that possesses this eternal life, சிந்தனை வெளிப்படுத்தப்பட்டு ஒரு வார்த்தையாகிறது. அப்படியானால் இங்குள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டு was before the foundation of the world in God's thinking. It's the only way it could be, because you're an attribute. That's an expression of a thought has become a word, and a word has taken life, and it's eternal. தேவனுடைய சிந்தையில் உலகத் தோற்றத்திற்கு முன்பே இருந்தனர். அது ஒரே வழியாய் இருக்கக்கூடியதாய் உள்ளது. ஏனென்றால் நீங்கள் ஒரு தன்மையாய் இருக்கிறீர்கள். அது ஒரு சிந்தனையின் வெளிப்பாடாய் வார்த்தையாக மாறி உள்ளது. ஒரு வார்த்தை ஜீவனை எடுத்துள்ளது. அது நித்தியமாய் இருக்கிறது. That's the reason we have eternal life. In the same principle that the great Son of God, the Redeemer, we become sons and daughters of God through that same Spirit by the same foreknowledge of God. அந்த காரணத்தினால்தான் நாம் நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறோம். அதே கொள்கையில் அந்த மகத்தான தேவகுமாரன் மீட்பர் நாம் அதே ஆவியினூடாக அதே தேவனுடைய முன்னறிவினால் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் ஆகிறோம்.